இப்போ நம்ம பார்க்க போகிறது மே மாதத்தில் உள்ள சில முக்கிய தினங்களை ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். மேனாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது தொழிலாளர் தினம்தான். மேனாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது தொழிலாளர் தினம்தான். தொழில் செய்கிறதுக்கு சக்தி 3 மடங்கு தேவைப்படுது. தொழில் செய்ய சக்தி 3 மடங்கு தேவைப்படுது. மேபி டிசம்பர், அதாவது மேக்கும் டிசம்பருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குறோம். சரியா? டிசம்பரில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, மேல செஞ்சிலுவை தினம் கொண்டாடுறாங்க. மேல செஞ்சிலுவை தினம் கொண்டாடுறாங்க. சரியா? சிலுவை செய்கிறதுக்கு 8 நாள் ஆயிருக்கு. சிலுவை செய்கிறதுக்கு 8 நாள் ஆயிருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 11 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 11 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. மேனாலே 2 லேடிஸ் இன்க்ளூட் ஆவாங்க. ஒன்று செவிலியர், இன்னொன்று அன்னையர். மே 12 ஒரு பொண்ணை கொண்ட செவிலியர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, ஒரு நிறமாச பொண்ணை. 2 நாள் கழித்து அவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு. மே 14ஆம் தேதி அவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு. மே 12 ஒப்படைச்ச பொண்ணுக்கு மே 14 டெலிவரி ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து மே 16ஆம் தேதி தொலைக்காட்சியில் காமன்வெல்த் 24 போட்டாங்க. மே 16ஆம் தேதி தொலைக்காட்சியில் காமன்வெல்த் 24 போட்டாங்க. சரியா? அதே மாதிரி குடும்ப தினம், தம்பதியர் தினம் ரெண்டுமே மேலே தான் கொண்டாடுவாங்க. குடும்ப தினம், தம்பதியர் தினம். சரியா? குடும்ப தினம் மே 15ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப தினம் மே 15. அதே ரெட்டிப்பாக்குனா தான் தம்பதியர், அதாவது 2 பேரும் சேர்ந்தாதானே தம்பதியர். அதே ரெட்டிப்பாக்குங்க மே 30 வரும். சில கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு பாயிண்ட் குறைஞ்சு மே 29 ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? மே 29. அடுத்து மே மாதத்தில் மொத்தம் 30 நாள் தான் வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, ஒரு சிகரெட் இழுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு 30 வைக்கலாமா 31 வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி நம்ம 31 வச்சு புகையிலை மறுப்பு தினமாக கொண்டாடிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க.